அங்கே கேளு சூரியன், இங்கே கேளு சூரியன், தங்கமான சூரியன், தரணி எல்லாம் அறிவுது. You wanna know what's next? கொழும்பு மற்றும் தெற்கில் 103.2, கண்டி மற்றும் வடக்கு கிழக்கில் 97.3, யாழ்ப்பாணம் 93, நாடு முழுவதும் 97.9. சூரியன் FM. புது பாட்டு, புது பாணி, எல்லாமே புதுசு. சூரியன் FM, சூப்பர் ஹிட் மியூசிக் ஸ்டேஷன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை 25 திரைப்படங்களில் இயக்கி வைத்த SP முத்துராமன் அவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். ரஜினி அவர்களை வைத்து இயக்கி இருக்கின்றீர்கள், அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? பகிர்ந்து கொள்வேன் சார். எனக்கு ஒரு பெரிய, என்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய அனுபவங்கள் அது ஒரு அனுபவம். அநேகமா பெரிய ஹீரோஸரை வச்சு படம் பண்ணும்போது 25 படங்களுக்கு பண்ணி இயக்குனர்ங்கிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த 25 படங்களையும் நடிகர் இயக்குனர்ங்கிற முறையில 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதனாலதான் எங்களால 25 படங்கள் பண்ண முடியுது. அதாவது நீங்கள் ரஜினியை வைத்து பல்வேறு விதமான திரைப்படங்களை பண்ணி இருக்கிறீர்கள். குறிப்பாக 6 to 60 வரை திரைப்படம் ஒரு வித்தியாசமான மிகவும் கலையம்சம் உள்ள ஒரு திரைப்படமாக இருந்தது. ஆனால் அதற்கு வெளியே ரஜினியை நீங்கள் முற்றுமுழுதாக வர்த்தக பாணிக்கு அழைத்து சென்றவரும் நீங்கள் தான். இந்த 2க்கும் இடையிலான ரஜினியை நீங்கள் எவ்வாறு இனம் காண்கிறீர்கள்? அதாவது கமர்ஷியல் படங்கள் பண்ணும்போது ரஜினியை ஆக்ஷன் ஹீரோவா நாங்க பண்ணோம். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பண்ணும்போது 6 வரை, எங்கே கேட்ட குரல், ஸ்ரீ ராகவேந்திரா, இந்த மாதிரி படங்கள் அவருடைய கேரக்டரைசேஷன், நடிப்பு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணோம். அது 2 படங்களுமே வெற்றி படங்களா அமைஞ்சது. 2 விதமான படங்கள், 2 விதமான படங்களையும் ரஜினியுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. சரி, அந்த வர்த்தக சினிமாவுக்கு ரஜினி வந்த பிறகு ரஜினி ரசிகர்களிடையே ஒரு விதமான கேள்வி இருக்கிறது. உதாரணமாக இந்த 6 to 60 வரை போன்ற திரைப்படங்களில் நாங்கள் கண்டு மகிழ்ந்த அவ்வாறான ஒரு நடிகனை நாங்கள் பிற்காலத்தில் இழந்து விட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இழந்து விட்டதாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கமர்ஷியலுக்கு போனதுக்கு பிறகு பெரிய வெற்றியா இருந்துச்சு. கமர்ஷியல் படங்கள் ரஜினி சாருக்கு பெரிய வெற்றி அமைஞ்சது. அதனால நாங்க இந்த கதை உள்ள படங்களை பண்ண முடியல. அதுக்கு உதாரணம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இப்ப பிரம்மாண்டமான படங்கள் தயாரிக்க போகும்போது இந்த மாதிரி கதைப்படங்கள் எடுக்கும்போது அதனுடைய படத்துடைய பட்ஜெட் குறைஞ்சு போயிடும். பட்ஜெட் குறைஞ்சு போயிடுச்சுன்னா இப்ப வியாபாரத்திலையும் பட்ஜெட் குறைஞ்சுதான் விற்க முடியும். அப்படி விற்க போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினியுடைய படம் விலை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரும்போது அந்த ரஜினியுடைய பேர்ல படம் விலை குறையுது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துருங்கிறதுக்காகவே நாங்க தொடர்ந்து செய்ய முடியல. இல்லாட்டா நிச்சயமா ரஜினியால இந்த வித்தியாசமான படங்கள் நிச்சயமா பண்ண முடியும் என்பது உண்மையாக. ஏனென்றால் அவர் பண்ணி காட்டி இருக்கிறார். அதுதான் நாங்க கமர்ஷியல் படங்கள் போகும்போது பிரம்மாண்டத்துக்கு போயிட்டோம். ஆக்ஷன், அது ஃபைட், சாங்ஸ், அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நிறைய செலவழிச்சு நிறைய படம் பண்றோம். பட் இந்த மாதிரி 6 வரை, எங்கே கேட்டகர்கள் படங்கள்லாம் பண்ணும்போது அதனுடைய பட்ஜெட் நிச்சயமா குறைஞ்சு போயிடும். அப்படி குறைஞ்சு போகும்போது நம்ம விலையை குறைஞ்சு கொடுக்க வேண்டியது வரும். அப்படி வரும்போது என்ன பேசுவாங்க, ரஜினி சார் படம் விலை குறைஞ்சு போயிடுச்சும்பாங்க. அது அவருடைய அந்த அதுக்காக நாங்க பண்ண முடியாம போயிடுச்சு. சங்கீதத்தில் ஒரு சாய்வு நாட்காலி, நேற்றைய காற்று. நீங்கள் இந்த 25 திரைப்படங்களையும் உங்களுடைய முடிவாக நீங்கள் ரஜினியைத்தான் வைத்து நீங்கள் அந்த திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்று தீர்மானித்தீர்களா, அல்லது அது தயாரிப்பாளர்களுடைய தீர்மானமாக இருந்ததா? இல்ல, அந்த நேரத்துல ரஜினியுடைய இமேஜ் தான் முக்கியமா வச்சிருந்தோம். நாங்க எங்களுடைய காலகட்டங்கள்ல நீங்க மயங்குகிறாள் ஒரு மாது, ஒரு ஊதாப்பு கண் சுமிட்டுகிறது, வெத்தமனம் பித்து, இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கு தகுந்த ஹீரோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். ரஜினி, கமலஹாசன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஹீரோ ஓரியன்டட் பிக்சர்ஸ் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். அது ஹீரோக்களுக்காக தான் நாங்க சப்ஜெக்ட் பண்ணோம். அப்படி என்றால் இது ரஜினி பற்றிய ஒரு கேள்வி, கொஞ்சம் சிக்கலான கேள்வி என்றாலும் நீங்கள் அவரை 25 படங்களில் இயக்கியவர் என்பதால் நீங்கள் தான் அதற்கு பதில் கூறுவதற்கு மிக பொருத்தமானவர். ரஜினியில் நீங்கள் கண்ட ஒரு
விசித்திரமான, அவர் மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்பட்ட சிறப்பான பண்பு எதாக இருந்தது. அதேபோன்று ரஜினிக்கு திரைப்படத்தில் முடியாது என்று அல்லது மற்றவர்களிலிருந்து குறைவாக செய்யக்கூடியவர் என்கின்ற விடயமாக நீங்கள் எதை இனம் கண்டீர்கள்? உதாரணமாக ரஜினிக்கு நடனம் வராது என்று கூறுவார்கள். இல்லையே, ரஜினியுடைய நடனத்துக்கு தான் இப்ப கைதட்டல் அதிகமா இருக்கு. இப்ப உண்மையா பாத்தீங்கன்னா சந்திரமுகனுடைய நடனத்துல எல்லாம் ரசிகர்கள் எழுந்திருச்சாடினாங்க. அவங்க அவருக்கு வராதுன்னு சொல்றது வாதத்துக்குரிய விஷயமே தவிர நிச்சயமா அவருக்கு வரும். அவருடைய ஸ்டைல்ல அந்த நடனங்கள் அமையும் போது அவருடைய ரசிகர்களுக்கு மிக மிக பிடிச்சிருக்கு. நீங்கள் ரஜினியோடு பணியாற்றிய காலங்களில் மறக்க முடியாத சம்பவங்கள் எதையாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களோடு? நிறைய சம்பவங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு விசித்திரங்கள் நடக்கும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும். பட் அதை சொல்லதுன்னா அதுக்கு ஒரு தனி நீங்க இதையும் ஓபன் பண்ணணும். குறித்து சொல்லத்தக்க ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவாக உள்ள ஒரு விடயத்தை கூறுங்களேன். மறக்க முடியாத 6 படத்தை ஆரம்பிக்கிற காலத்துல அவருக்கே அது மேல ஒரு சந்தேகம் வந்தது. இந்த மாதிரி படத்துல எப்படி ஆடியன்ஸ் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களாங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது. அப்போ நானும் பஞ்சு அருணாச்சலமும் ஒரு 5000 அடி படம் எடுத்து பார்த்துட்டு அந்த இது உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்ணி போடுவோம், அப்படின்னா அந்த சப்ஜெக்டையே விட்டுலாம்னு சொல்லிட்டு 5000 அடி வரணும் படத்தை எடுத்து போட்டு காமிச்ச பிறகு அவர் அந்த கேரக்டர்ல ரொம்ப பிடிச்சு போய் அதன் பிறகு ரொம்ப ஈடுபாடோட செஞ்சாரு. அதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி சில நேரங்களில் சூழ்நிலைகள் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைகளே ஒரு சுவையான நிகழ்ச்சியாக அமைஞ்சது. சங்கீதத்தில் ஒரு சாய்வு நாட்காலி. நேற்றைய காற்று. சிலவேளை இப்ப ரஜினி பற்றி இவ்வாறு இருக்கிறது. அவர் ஒரு திரைப்படத்தின் அனைத்து துறைகளிலும் தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய ஆளுமையை செலுத்துவார் என்று கூறுவார்கள். இது உங்களை ஒரு இயக்குநராக உங்களுடைய கற்பனை மீது அல்லது உங்களுடைய விடயங்கள் மீது அவர் தலையிடும் போது நீங்கள் அசௌகரியங்களை உணர்வீர்களா அல்லது உங்களுக்கு அது இன்னும் உங்களுடைய வேலை இலகுவாக்குமா? அது எங்களுக்குள்ளே அதாவது நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இயக்குநருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கணவனும் மனைவியும் 2 பேரும் மனம் விட்டு பேசினா தான் குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இயக்குனரும் நடிகர்களும் மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருந்தால்தான் அந்த படம் வெற்றிகரமான படமா அமையும். அதுல எங்களுக்கு 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இந்த காட்சியில இது வேணும்னு சொன்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும்னு கன்வின்ஸ் ஆகணும்னு நான் முந்தைய சொன்னேன். அது மாதிரி இருந்ததுனால எங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததில்லை. இன்னொரு விஷயம், ரஜினி சாருக்கு ஒரு கதையை சொல்லிட்டோம்னா அந்த கதை படமாகி ரிலீஸ் ஆகி மக்களுடைய கைதட்டல் வாங்குறவர்னு அவருக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா கூட ராத்திரி 11 மணிக்கு எனக்கு போன் பண்ணி கேட்பாரு, நீங்க எடுத்த சீன் நல்லா வந்திருக்கா, நல்லா பண்ணணுமா, நாளைக்கு என்ன செய்ய போறோம், அந்த சீனை எப்படி பண்ணலாம், இந்த சீனை எப்படி பண்ணலாம்னு ஒரு கலைஞனா அவரு தன்னுடைய மனதில அந்த கதையை போட்டு பாடத்தை ஏற்றிக்கிட்டு அந்த காட்சிகள் சிறப்பாக வரணுங்கிறதுக்காக தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்குவார் அந்த படத்தை. அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனருக்கு அது பெரிய பிளஸ் பாயிண்ட். அதாவது இயக்குனர் விரும்புகிற நடிகரா அவர் இருந்தாருன்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். சரி, இன்று வரை, அதாவது இத்தனை வயது வரை இது இளைஞர்கள் எல்லாம் இந்த துறையில் இருக்கும்போது அவர்களை எல்லாம் பின்னொதுக்கி இன்றும் சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்த அந்தஸ்தை ரஜினி வைத்திருப்பதற்கு நீங்கள் என்ன காரணம் என்று, ரஜினியில் அவ்வாறு என்ன இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? ரஜினிக்கு ரசிகர்கள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 5 வயசு பையன்ல இருந்து 70 வயசு கிழவர்கள் வரலும் அவரை விரும்புற மாதிரி, அதே மாதிரி பெண்களும் அவரை விரும்புகிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அந்த விருப்பத்திற்கு ரஜினி மேல இருக்கிற ஒரு ஈடுபாடு, அவருடைய நடிப்புலையும் சரி, அவருடைய வாழ்க்கை முறையிலையும் சரி, அவர் நடந்துகிற முறைகளையும் சரி, அது மக்களுடைய மனதில பாதிப்பை நிறைய உண்டாக்கியிருக்கு. மனம் நிறைந்த நடிகர் அவர் இருக்கிறதுனால எல்லாரும் விரும்புறாங்க. எங்க ரிலேஷன்ல ஒரு பையன் ரஜினி படத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, வேற படத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. 1000 அடி 2000 அடி படம் பார்த்த பிறகு அவன் ரஜினி வரலன்னு ஒண்ணு, இது ரஜினி படம் இல்ல, அந்த ரஜினி படத்துக்கு கூட்டு போக நான் இந்த படம் பார்க்க மாட்டேன்னு வெளியே கூட்டு வந்துட்டான். அந்த குழந்தைக்கு என்ன இது இருக்க போகுது, அந்த அளவு அந்த சிறுவர்களை கூட அவர் மேல ஒரு பாசம் இருக்கு. சரி, அதனால அந்த சக்சஸ் காரணம். நன்றி. சங்கீதத்தில் ஒரு சாய்வு நாட்காலி. நேற்றைய காற்று. இந்த வேளையில் நீங்கள் ரஜினியினுடைய இன்றைய பிறந்த நாளில் நீங்கள் அவர் பற்றி வேறு என்ன சிறப்பாக குறிப்பிட விரும்புகிறீர்கள்? சிறப்பாக ரஜினியினுடைய வாழ்க்கை முறை, ரஜினியுடைய பந்தா இல்லாத தன்மை, இவ்வளவு வளர்ந்த பிறகு எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற அன்பு, எல்லாரையும் சமமா பாவிக்கிற பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அவரிடத்துல இருக்கிறதுனாலதான் அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்காரு. ஆகவே நிச்சயமா அவருக்கு கிடைச்சிருக்கிற பேர் அவருக்கு கொடுக்க வேண்டிய சிறப்புங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி இயக்குனரே, நீங்கள் சூரியனோடு இணைந்து உங்களுடைய
நல்ல நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்தமைக்கு எங்களுடைய இலங்கை சூரியன் எஃப்எம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி இலங்கை சூரியனுடைய ரசிகர்களுக்கும் இலங்கை சூரிய நிர்வாகத்துக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். இந்த பிறந்த நாளிலும் மிகச் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்து. நன்றி, வணக்கம். வணக்கம். சங்கீதம் இசையன் மனதினில் என் உயிரினில் பூக்கும் இந்த இரவினில் தினமேற்றைய காற்றிலே சூரிய பார்ப்பிலே இசை தந்தோம் இதயங்கள் இனிக்கும் இதம் தந்தோம் இசை ச ச ச